ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயினிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் குறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. MB 25102 இதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபுல் வீடியோ லிங்க் கீழே இருக்குது, அதில் போய் பாருங்கள். இதில் அவனை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சிம்பிளாக முடிஞ்சிடும். நல்லா பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் அண்ட் ஹையர்ஜி கண்டிப்பாக இருந்து ஒரு கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவாலுவேஷன் ஐஎஸ் பேஸ்ட் ஆன் அந்த கான்செப்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் டைப்ஸ் ஆஃப் ஐஎஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஹையர்ஜி இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் அந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஹையர்ஜி கான்செப்ட் படிச்சிங்கனாலே ஒன்று அட்டன் பண்ணிடலாம், ஏன்னா ரிப்பீட்டடாக கொஸ்டின் அது. 2 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு லைன் விட்டு நான் கொடுத்துருக்கலாம் 2 மார்க்ஸ். டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனோட டிஃபரன்ஷியேட் கேட்டிருக்காங்க, டேட்டா அண்ட் சிஸ்டம் கேட்டிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதோட காம்பனன்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் என்னென்னு கேட்டிருக்காங்க. இல்லை இஆர்பியும் ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க, அது உங்கள் சிலபஸில் இருந்துச்சு அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஸோ அதுபோக டிஎஸ்எஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அதுவும் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபுல் டீலிங் கீழே இருக்குது, அதில் போய் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நான் இதில் சொன்னாலும் லென்த்தாக போயிட்டே இருக்கும், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.